Hello, welcome to Karthik Study Center. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். வெல்கம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 RRB ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். RRB எக்ஸாம்ஸ், ஓகேவா? ஸோ இது இப்போ நீங்கள் படிக்க போகிற ரயில்வே, குரூப் டி, NTPC உங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இந்த கொஷின் வந்து எஸ்பெஷலி NTPC கொஷின் தான். NTPC கொஷின் தான் நான் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேவா? சரி, வாங்க அன்றைக்கி கண்டினியூவான சம பார்க்கலாம். இந்த கொஷின் படிக்கலாமா? வாங்க. The simple interest of certain sum of money invested at certain rate for 2 years amounts to 1200, and compound interest on certain sum of money invested at same rate of interest for 2 years amounts to 1219. certain sum of money கொடுத்துருக்காங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 1200 கொடுத்துருக்காங்க. அப்போ 1200 தான் வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 2 இயர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது? டைம் பீரியட் T. ஓகே, அதே மாதிரி எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. சர்டன் சம் ஆஃப் மணின்றது P, பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம், அசல் அப்படின்றது தமிழில் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கண்டிஷன் பாருங்கள். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் ஆஃப் மணின்னு கொடுத்துருக்காங்க. சேம் சம் ஆஃப் மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஃபார் 2 years amounts to 1219. வாட் வாஸ் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? P இன்ட்டு R இன்ட்டு T டிவைடட் பை 100. ஓகேவா? சரி, ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது நம்மக்கிட்ட பாருங்கள். என்னென்ன டேட்டாஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். P நமக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரும் கொடுக்கல, பட் ரெண்டும் வந்து சேமுன்னு சொல்லிட்டாங்க. இன்ட்டு டைம் பீரியட் 2 இயர்ஸு எஸ்ஐயில் டிவைடட் பை 100. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கும். ஆனால் பியும் ஆரும் நமக்கு தெரியாது. அது எஸ்ஐயோட வேல்யூ தெரியுமா? எஸ்ஐ பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்காங்க 1200. ஓகேவா? இந்த 1200 சப்ஸ்டிட் பண்ணி இந்த PR அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இதை. ஓகே, 1 மினிட். இப்போ என்ன பண்ணுங்க? ஓகே, சரி பாருங்கள். 1200 into is equal to P into R into 2 into 2 by divided by 100. இதெல்லாம் பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். நம்ம இதுதான் பார்த்துருந்தோம். இப்போ இந்த 100 அங்கே மேலே வருமா? இந்த 200 கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மல்டிப்ளிகேஷனில் டிவிஷன் ஆகும், டிவிஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஈக்குவல் டு அந்த போச்சுன்னா, ஸோ 1200 into 100 divided by 2 is equal to P into R. எவ்வளோ தான். ஏன்னா நமக்கு பிரின்சிபலும் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இது கேன்சல் பண்ணால் 600 ஆகும். அதே 600 into 100 போட்டால் P into R is equal to எவ்வளோ வரும்? is equal to 6, 2 0 போடும், அப்புறம் 100ல் 2 0. ஓகே, 60,000 rupees. P into R, பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா 60,000 வரும்ன்றாங்க. சரி, இப்போ இது ஃபஸ்ட் கண்டிஷன். நம்ம ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற கொஷினுக்கான டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இயர்ஸ் 1219 சொல்லியிருக்காங்க. ஸோ CI இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? CIக்கு கொஷின் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1290. ஓகேவா?
இப்போ 1290 அதே மாதிரி டைம் பீரியட் T கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேம் சம் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த பியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற பிரின்சிபலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற பிரின்சிபலும் சேம். பி வந்து மாற்றம் இல்லை. ஓகேவா? சேம் பிரின்சிபல் வந்து ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ண அந்த அசல் மதிப்பு வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சிஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் சிஐ ஃபார்முலா என்ன? சிஐ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சொல்லலாமா? இது பேசிக்கான ஃபார்முலாவா தெரியுமா? சிஐக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? சிஐ இஸ் ஈக்குவல் டு, அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சாதான் நமக்கு வந்து அந்த கூட்டு வட்டின்றது கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள், சிஐ நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. சிஐ எழுதிக்குவோம். சிஐ இஸ் ஈக்குவல் டு பி, அந்த அமௌண்ட்டோட ஃபார்முலா எழுதுகிறேன். பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? இந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து எழுதுகிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ண பார்ப்போம். இது பிரின்சிபல் தெரியாது, 1 + ஆரோட வேல்யூவும் தெரியாது, அது அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். பை 100 ஹோல் பவர், இந்த n இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ், என்னன்னு எழுதிக்கலாம். டி எல்லாமே ஒன்று தான். மைனஸ் என்ன வரும்? 1 வருமா? ஏன்னா பிரின்சிபலாக நான் காமனாக எடுத்துக்கிட்டேன், ரெண்டுத்துலேயும் பி இருக்கிறதுனால. அதனால தான் ஹோல் ப்ராக்கெட்டாக பியை வந்து வெளியில் போட்டிருக்கேன். புரியுதா? பியை காமனாக எடுத்துக்கிட்டு மற்ற வேல்யூஸ்லாம் வந்து உள்ளே போட்டிருக்கேன் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பாருங்கள் 1/R/100 ஹோல் ஸ்கொயர் போட்டோன்னா, இது சிம்பிள் ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத வந்து சிம்பிள் ஃப்ராக்ஷன் மாற்றோம்னா 100 இங்கே மேலே இங்கேயும் டிவைட் ஆகுமா? 100 + R/100 100 + R ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத 100 + R/100 ஹோல் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இருக்கும். அந்த மைனஸோட இந்த 100 மல்டிப்ளை ஆனால் இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது பேசிக் கால்குலேஷன் தான். பேசிக்காக போர்ட் மாஸில் எப்படி இது எடுக்கணுன்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க என்ன கேட்குறாங்க. இப்போ சிஐ நமக்கு தெரியும் 1290. ஓகே, இப்போ இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஓகே, சரி, 1290 நம்ம எழுதிட்டோமா? சரி, வாங்க இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். சரி, இப்போ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதை நம்ம இந்த ஸ்டெப்பை பார்த்து வச்சுக்கிட்டோம். எரேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். மேலே நான் எழுதுகிறேன் 1290 இஸ் ஈக்குவல் டு 100 + 1 மீட். திருப்பி கிளியராக எழுதிக்கலாம். 1290 இஸ் ஈக்குவல் டு 100 + 100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஏன்னா 100 + R ஸ்கொயர் இருந்துச்சா, A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருந்துச்சா, அப்போ A ஸ்கொயர் + B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அந்த ஃபார்மெட்டில் நான் மாற்றுறேன். 100 ஸ்கொயர் + R ஸ்கொயர் ப்ளஸ் 200R. ஓகே, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எது வேணால் போடலாம், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் போடுறாங்க. அதே மாதிரி மைனஸ் 100 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆராகவே மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகணும்னா டிவைடட் பை
100 ஸ்கொயரா, இதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப் பார்த்தோம். அந்த 100 ஸ்கொயரை 100 × 100 போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த 100 ஸ்கொயரும் இந்த 100 ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா? ப்ளஸ் 100 ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர். ஓகே, கேன்சல் பண்ணிக்கிட்டோமா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க. இப்போ 1200 ப்ராக்கெட் இதை விட வேண்டாம். ஓகே, இங்கே நம்ம பாருங்கள் பிரின்சிபல் அதை நம்ம எழுத மறந்துட்டோம், அதை மறக்காமல் போட்டுருக்கோம். அதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா பியை காமனாக எடுத்தால் அதை எப்படி விட்டுட்ட போயின்னு பார்த்திக்கோங்களேன். அதனால தான் பிரின்சிபல் எழுதுகிறேன். 1219 × 100 × 100 ஓகே இஸ் ஈக்குவல் டு P போடணும். அந்த ஸ்டெப் மறந்துடக்கூடாது. R ஸ்கொயர் ப்ளஸ் 200 R, கேபிட்டல் ஆர்னே போட்டு வரலாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் 200 R மட்டும் இருக்குது. ஓகேவா? செட் ப்ராக்கெட் போட்டேன். இந்த 100 தான் அந்த சைடு கொண்டு போனதுனால இங்கே வேலை எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ 1290 × 100 × 100 ஓகே இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு, இப்போ இந்த இடத்துல ஆரை காமன் எடுக்கலாமா? R ஸ்கொயர் ப்ளஸ் 200 Rல் ஆரை காமன் எடுத்தால் R ப்ளஸ் 200. ஓகே, புரியுதுல? ஆரை காமன் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிஆர் கண்டுபிடிச்சோமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில். ஏன்னா பிரின்சிபலும் சேம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான் கொஷினில் கொடுத்துருக்கிற பிரகாரம். ஸோ அப்போ அந்த இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த பிஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருந்துச்சு கண்டுபிடிச்சது? 60,000 இருக்குமா? 60,000 6 போட்டு 40. ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஐயில் கண்டுபிடிச்சது. ஓகேவா? எஸ்ஐயில் கண்டுபிடிக்கும் போது இந்த P × R நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ சேம் பிரின்சிபல் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கிடைக்குமா? சரி சரி, வாங்க இதை கண்டினியூஷன் பார்த்துடலாம். இது பிஆருக்கு பதிலாக 60,000 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 40 ஓகே இன்ட்டு R ப்ளஸ் 200 ஓகே சரி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க. 1290 × 100 × 100 ஓகே. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 அதே மாதிரி இங்கே 1 2 3 4 ஓகேவா? இப்போ 6 வந்து இருக்குது. இப்போ 6 மட்டும்தான் இந்த சைடில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த 6 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா டிவைட் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் இதை கிளியர் பண்ணாதான் என்னால் எழுத முடியுன்றனால இந்த பேஜை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1290 divided by 6 is equal to R (200 plus R). ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, ரிமைனிங் 1. அது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 15s are 90. ஸோ 215 is equal to 215 is equal to 200 plus R. R plus 200 200 plus R எல்லாம் ஓகே தான். இப்போ என்ன பண்ணலாம்? R தெரிஞ்சிருமா? 200லேருந்து 215 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? R 15. R கிடச்சிட்டோமா? இப்போ பிரின்சிபல் தான் கொஷினில் கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் P × R கண்டுபிடிச்சிருந்தோம். எவ்வளோ அது? 60,000. 60,000
ஸோ இப்போ இதில் இந்த 6 சப்ஸ்டிட் பண்ணால் பி கிடச்சிருமா? பி இன்ட்டு 15 1 5. ஓகே, பி இன்ட்டு 15 இஸ் ஈக்குவல் டு 60,000 ஈக்குவல் டு 60,000. இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 15 4s are 60. ஸோ போட்டால் ஒரு 3 0 வரும். ஓகே, அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ? 4000. ஓகேவா? பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 4000. புரியுதா? பெரிய சம்மர் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் டி 4000 தான் ரைட். ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா ப்ராக்டிஸ் வேணும். ஆப்ஷன் டி 4000 இஸ் த ரைட் ஆன்சர். Now erase it. Okay, move on to the next question. Next question பார்க்கலாம். சயின்ஸு மற்ற டாபிக்ஸ்லாம் அப்புறம் நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஆப்டிடியூட் மட்டும் கவர் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் கொஷின். க்ளோஸ்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். க்ளோஸ்டு wooden rectangular box made up of 1 cm thick has following dimensions: length 22, breadth 17, height 12 cm. Okay, it is filled with capacity with cement. இப்போ what is the value of cement in the box? இப்போ பாருங்கள், அவுட்டர் டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவுட்டர் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. லென்த், பிரெத், ஹைட். எவ்வளோ? லென்த்து 22, பிரெத்து 15, 17, ஹைட்டு 12. ஓகேவா? இப்போ அதனுடைய திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேல்யூம் ஆஃப் சிமெண்ட்டு தான் கேட்குறாங்க இந்த பாக்ஸில். திக்னஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 cm திக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1 cm. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஷினில் சிமெண்ட்டு ஃபில் ஆகிற கெப்பாசிட்டி கேட்குறாங்கிறதுனால ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கோமே. இப்போ அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் என்ன இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் முதல்ல வரைகிறேன். கொஞ்சம் இது ரெக்டாங்கிள் மாதிரி பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு 2 டைமென்ஷன் இருக்கும். அவுட்டர் டைமென்ஷன், இன்னர் டைமென்ஷன். அந்த ரெண்டுத்துக்கான கேப்பு தான் வந்து அந்த திக்னஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு சென்டிமீட்டர் 1 cm திக்குனாலும் இன்னொரு சைடு 1 cm திக்கு வந்து இருக்கும். ஸோ 2 சைடுமே டைமென்ஷன்ஸில் குறைவு வரும். ஓகே, இப்போ 1 cm திக்கு இந்த சைடு இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் 1 cm திக்னஸ் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அவுட்டர் டைமென்ஷன்ஸில் 22னா இன்னர் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே 2 cm குறையிறதுனால லென்த்து பாருங்கள் 20 cm தான் வரும். அதே மாதிரி பிரெத்து எல்லாமே 2 cm கம்மியாகும். 2 சைட்லேயுமே வந்து குறைவாகும். அப்போ பிரெத்து 15 cm. ஓகே, அதே மாதிரி ஹைட்டு 10 cm. ஓகேவா? புரிஞ்சா? ஏன்னா திக்னஸ் 2 சைடுமே வந்து கம்மியாகும். இந்த சைடில் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன், அந்த சைடு வந்து 1 cm வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் டைமென்ஷன்ஸ் வந்து 2 மடங்கு வந்து கம்மியாகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த டைமென்ஷன்ஸில் தான் வந்து டோட்டலாக வந்து 2 cm. ஓகேவா? திக்னஸ்ஸு. ஸோ அப்போ 2 cm கம்மியாகும் போது இன்னர் டைமென்ஷன் கிடைக்கும். ஏன்னா இன்னர் டைமென்ஷனில் தான் கெப்பாசிட்டி ஆஃப் த சிமெண்ட் வந்து ஃபில் ஆகுமா. ஒரு பாக்ஸு அவுட்டர் டைமென்ஷன்ஸில் வந்து இருக்கிற போது சிமெண்ட்டு ஃபில் ஆகாது, அது இன்னர் டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிறத ஃபில் ஆகும். ஸோ லென்த்து 20, அதே மாதிரி அதான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி இன்னர் டைமென்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிமெண்ட்டு ஃபில் ஆகிறதுக்கு. ஓகே, லென்த்து 20 cm, பிரெத்து பி இஸ் ஈக்குவல் டு 15 cm. அதே மாதிரி
ஹைட்டு எவ்வளோ இஸ் ஈக்குவல் டு 12 இருக்குதா, இப்போ 2 சென்டிமீட்டர் குறைஞ்சா 10 சென்டிமீட்டர். புரியுதா? ஸோ அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கெப்பாசிட்டி வித் சிமெண்ட்னு கேட்குறாங்க, ஃபில்டு டு கெப்பாசிட்டி வித் சிமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. சிமெண்ட்டு ஃபில் ஆகிறது இந்த இன்னர் டைமென்ஷன்ஸ் தான், அதனால தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வேல்யூம் கேட்குறாங்களா, இப்போ நமக்கு சிமெண்ட் வந்து கரெக்டாக அந்த இன்னர் டைமென்ஷனில் தான் உட்காரும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சிமெண்ட் ஒரு பாக்ஸில் கொட்டி வைக்கிறோன்னா அதோடைய உள்ளுக்குள் உட்புற இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன்ஸ்லாம் ஃபில் ஆகும். ஸோ ஃபைனலாக வேல்யூம் தான் கேட்குறாங்க. வேல்யூம் வந்து இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்க, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, அப்படியே இந்த இன்னர் டைமென்ஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 20 இன்ட்டு 15 இன்ட்டு 10. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், 20 இன்ட்டு 15 இன்ட்டு 10 30 300 3000. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், 3000. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான பதில். சரியா? எரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். HCF and LCM of two numbers 3, 2, 7, 3, 0 respectively. HCF 3, LCM 2, 7, 3, 0 அர்த்தம். ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லினா if one of the numbers is 78, find the other number. ஒரு நம்பர் 78, இன்னொரு நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க கொஷினில். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா பேசிக்காக இருக்குது. HCF இன்ட்டு LCM is equal to product PRO product of two numbers. ஓகே, இப்போ பாருங்கள், 2 நம்பர்ஸ் ஒரு நம்பர் எக்ஸ் ஆகும், இன்னொரு நம்பர் ஒய் ஆகும் வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் ஃபஸ்ட் நம்பர் வந்து பாருங்கள் 78, இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க, அதை ஒய்ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அசியூம் பண்ணிக்கலாம் 2 நம்பர் நம்மளே. இங்கே HCFோட வேல்யூ 3 இன்ட்டு LCMோட வேல்யூ 2, 7, 3, 0. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 78 என்ன ஆகும், 2 டைம்ஸ் ரிமைனிங் 1 வரும், 6, 26. இப்போ 26 வந்து என்ன பண்ணலாம், இருங்க, 26 1s ஆர் 26 ரிமைனிங் 1, இப்போ 0 போடணும். 26 5s ஆர் 130. ஓகே, ஸோ அந்த நம்பர் கிடச்சிச்சு 105. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் சி கிடச்சிச்சா? ஓகே, இவ்வளோதான் சம்மு, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் P traveled first half of the journey at 40 km/h and remaining distance at 50 km/h, what is the average speed of its travel? ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 40 கிலோமீட்டரில் போகிறாரு, ரிமைனிங் டிஸ்டன்ஸை ஓகே 50 km/h போகிறாரு. ஓகேவா? ஸோ வெறும் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு S1 S2 2 ஸ்பீடு கொடுத்துருக்கிறதுனால, ஓகேவா? கொஷினில் 2 ஸ்பீடு மட்டும் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. S1 S2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஃபார்முலா 2 இன்ட்டு S1 இன்ட்டு S2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2. ஓகேவா? எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வேறு நொட்டேஷனில் கூட டெனோட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா இதுதான். 2 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ 2 இன்ட்டு 40 இன்ட்டு 50 இங்கே 40 + 50 என்ன ஆகும், 90. எடுத்து கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 போகும். அப்புறம் என்ன ஆகும், 2 4s are 8,
8 5s are 40. 40யோட இன்னொரு ஒரு 0 இருக்கா? ஓகே. ஓவராலாக என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 4 0 0 00. ஓகே, டிவைடட் பை 9. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 9 4s are 36. 4 ரிமைனிங் 4 வரும். திருப்பி 9 4s are 36. ரிமைனிங் 4 வரும். ஸோ பாயிண்ட் வச்சு போயிட்டு 4 4ஆக போயிட்டே இருக்கும். ஸோ 44.44 இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் 44.44 km/h. அதுதான் வந்து சரியான பதில், ஆப்ஷன் ஏ. ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான், எரேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபைண்ட் த LCM of 15, 25 and 29. 3 நம்பர் கொடுத்துட்டு LCM கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டேரெக்டாக LCM எடுக்க வேண்டியது தான். 15, 25, 29. ஓகேவா? ஸோ 29 வந்து ப்ரைம் நம்பர், அதுக்கு நம்ம தனியாக ஒரு நம்பருக்கு டிவைட் பண்ண முடியாது. பட் 15 25 டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் ஆகுமா காமன் நம்பர்? ஸோ அப்போ காமன் நம்பர் வர வரைக்கும் நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம். 5 3s are 15, 5 5s are 25. ஓகேவா? இந்த 29 எதுவும் 5ஆல் ஆகாது அப்படியே. ஓகே, இப்போ பாருங்கள், 3 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் எதுவும் கிடையாது. எந்த நம்பர் கூடயும் காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ கோ ப்ரைம்ஸாக இருக்குன்னா அப்படியே எடுத்து மல்டிப்ளை படிக்க வேண்டியது தான். பாருங்கள், 5 × 3 15, 15 + 15 × 5 75. அதான் 75 நான் எழுதிட்டேன். இன்ட்டு 29. ஓகேவா? எல்லா ஃபேக்டர்ஸும் மல்டிப்ளை படிக்கணுமா? ஓகே, இப்போ 75 × 29 போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். 5 9s are 45, ரிமைனிங் 4. 9 7s are 63 + 4 எவ்வளோ வரும்? 67. 75 × 2 150 வரும். ரிமைனிங் 1 வரும். 5 2s are 10, ரிமைனிங் 1 5. 15 இங்கே 1 வரும். ஓகே, இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். 5 7 11, ரிமைண்டர் 1 2. 2175. ஆப்ஷன்ஸில் இருக்கா? 2175 பேசிக் LCM தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், வெறும் மல்டிப்ளிகேஷனில் போட்டுடலாம், கிளியர் பண்ணிக்கலாம். மூவ் இன்டு நெக்ஸ்ட் சம். பாருங்கள், சரி பாருங்கள். இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் அடிஷன் அண்ட் மைனஸ் டிவிஷன் மீன்ஸ் மைனஸ், இந்த எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 17 பாருங்கள், ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். மைனஸ்னால் டிவிஷன். அதே மல்டிப்ளிகேஷன்னா ப்ளஸ்ஸு, டிவிஷன்னா மைனஸ். ஸோ 17 ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? மல்டிப்ளிகேஷன். 6 மல்டிப்ளிகேஷனுக்கு இருக்கிற இடத்துல என்ன போடணும்? பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கும்? மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் ப்ளஸ்ஸா? ப்ளஸ்ஸு போடுங்க. இந்த மாதிரி மாடல் கொஷனுக்கு அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் மாற்றினா போதும். ஓகே, -8. ஓகே, அப்போ 17 6 are 102 + 13 -8. ஓகேவா? அப்போ 115 - 8 107 is equal to 107. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி 107 is the right answer. சரி வாங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க. which of the following is true for the given numbers அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி இந்த கிரேட்டர் தேன், லெஸர் தேன் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? ஆர்டர் சொல்லுவோமே, சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. அசெண்டிங், டிசெண்டிங் படிச்சிருக்கீங்களா? டிசெண்டிங். ஓகேவா? சின்னதுலேருந்து பெருசு போனால் அசெண்டிங், பெருசுலேருந்து சின்னது போனால் டிசெண்டிங். இப்போ இந்த கொஷனில் அசெண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
டிசெண்டிங்கில் கொடுக்கல, ஏன்னா சின்னதுலேருந்து பெருசாக தான் போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அசெண்டிங்காக டிசெண்டிங்கானன்றது பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் எல்லா நம்பரும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா இல்லை டிக்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அந்த நம்பர்ஸோடைய டெசிமல் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3/8 எடுத்துக்கோங்க, எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்குதா 3/8? ஸோ 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்குமான அந்த டெசிமல் வேல்யூ வந்து எடுங்க. 30, 3 30 ஆக்கலாம், 8ஆல் டிவைட் பண்ணலாம். 8 3s are 24 divided by 6, 3/8 அடுத்தது 3/8னா 0.375 வருது. மறு ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நான் டக்கு டேட்டாஸ் எழுதிடுறேன் பாருங்கள். 3/8க்கு 0.75, 19/73 ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது அதுவும் எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 29/47. ஸோ எல்லாத்துக்கும் முதல்ல ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி முதல்ல எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எழுதி வச்சிட்டோம்னா வேல்யூ ஒவ்வொன்றுத்து என்ன ஆர்டரில் இருக்குதுன்றது ஈஸியாக பார்த்துடலாம். 17/39. ஓகே, 19/73 எவ்வளோ வருது? நம்ம நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் டெசிமலாக இது கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி போட்டு வரும்போது 1 minute. ஓகே, 0.260 வருது 19/73. அது 17/39, 29/47 பார்க்கலாம். ஸோ 29/47 பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வருது? 0.661 வேல்யூ வருது. 17/39 வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? ஓகே, 0.43 சம்திங் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே பார்க்கும்போது பாருங்கள், 0.2, 0.26, 0.37, 0.43, 0.6. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு வேல்யூவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூவே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ அக்யூரேட்டாலாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சாவே வந்துடுது. ஸோ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் பாருங்கள். 19/73 தான் ரொம்ப சின்ன வேல்யூ. 3/8 அடுத்தது, 17/39 அடுத்தது, 29/47 அடுத்தது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர். பேசிக் இது தான். நம்ம டெசிமல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். கால்குலேஷன் ஸ்பீடாக போட்டால் போதும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் இந்த ஆப்டிடியூட் பார்ட், இந்த வீடியோவோட ஆப்டிடியூட் கண்டினியூஷன் இன்னும் பார்க்க தான் போகிறோம்.